இடத்துல 3 விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த இடத்துல அது வேதாகமத்துல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அங்க நம்மளால படிக்க முடியும். எலிசா எலியாவுடன் இருந்தார். எரிகோவிலிருந்து புறப்பட்டு வந்து யோர்தான் நதிக்கு வந்து சேர்ந்தார்கள். நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த இடத்துல இருந்து கேஸ்டல் எலிதோர், இந்த இடத்துல இருந்து எரிகோ ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சரி, எலியாவும் எலிசாவும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நேரம் எலியா தன்னுடைய சால்வை எடுத்து தண்ணீர்ல அடித்தார். தண்ணி இருபுறமாக பிரிந்தது. அது அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கடந்து போவதற்காக, யோர்தான் நதியினுடைய ஊற்று பக்கம் அவங்க செல்வதற்காக. அவங்க அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது எலியா எலிசாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் அக்கினி ரதம் அக்கினி குதிரையும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அந்த நேரம் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவுடைய சால்வை கீழே விழுந்தது. எலிசா அதை எடுத்துக்கொண்டார். அந்த நேரம் அந்த சால்வையினால தண்ணீரை எலிசா அடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் இருபுறமாக பிரிந்தது. அவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கடந்து சென்றார். தீர்க்கதரிசிகள் எல்லோருமே எலிசாவை சந்திக்கும்படியாக வந்திருந்தாங்க. எல்லோருமே அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாங்க. இது நமக்கு என்ன வெளிப்படுத்துது? இந்த நிகழ்வு 2 விதமான ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துது. அதுல முதல் உண்மை, எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவனுடைய மனுஷனா அவர் இருந்தது மட்டும் போதுமாக இல்லாமல், அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் யோர்தான் நதியை முதலாவது கடக்க வேண்டியதா இருந்தது. இது நமக்கு அடையாளப்படுத்துது நம்முடைய ரட்சிப்பினுடைய உறுதி மற்றும் நம்ம சுத்திகரிக்கப்படுவது, தூய்மையாக்கப்படுவதற்கு அவசியமா இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு சென்று நம்முடைய ஆண்டவரை சந்திக்கும்படியாக நம் அனைவருமே யோர்தான் நதியை கடந்து சென்றே ஆக வேண்டும். 2வது உண்மை, எலிசாவுடைய மீண்டுமாக திரும்பி வருதல். அந்த தருணம் வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு எலிசாவை பத்தி தெரியாது. ஒரு ஊழியக்காரரை போல யாருமே எலிசாவை பார்க்கல. எல்லோருமே ஒரு உதவி செய்யும் நபராக அவரை பார்த்தாங்க. எல்லா நேரமும் எலியாவுடைய பக்கத்துல இருந்தார். ஆனா எலியா தான் தீர்க்கதரிசியாக கவனிக்கப்பட்டார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி எலியாவுடைய உதவியாளராக மட்டும்தான் காணப்பட்டார். ஆனா இருப்பினும் யோர்தான் நதியை எலிசா கடந்த பிற்பாடு எலியாவின் மீது இருந்த அதே ஆவி எலிசாவின் மீதாக இறங்கப்பட்டார். அந்த நேரம் துவங்கிதான் எலிசா தன்னுடைய ஊழியத்தை துவங்க ஆரம்பிச்சார். உண்மையாக உன்னதமான இஸ்ரவேலுடைய தேவனுடைய ஊழியக்காரனாக கண்டடையப்பட்டார். என்ன ஆவி இது? தெளிவாக தெரியும், இது தேவனுடைய ஆவி. நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கபடி அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், எலியாவின் மீது இறங்கின அதே ஆவியானவர் யோர்தான் நதியை கடந்து செல்ல போகிற அனைவரும் மீதும் இறங்க போகிறவர் அவர்தான். இந்த பிரகாரம் செய்வதனால ஒரு நபருடைய மாற்றம் ஒரு உதவி செய்பவராக இருந்து அல்லது கவனிக்கிறவராக இருந்து ஒரு நபருக்கு உதவி செய்கிற ஒரு நபராக இருந்து உன்னதமானவருடைய ஊழியக்காரனாக மாறுவது. வணக்கம் பிரியமானவர்களே, இந்த பாரதத்தினுடைய கடைசி நாளில் நாம் இந்த இணைந்திருக்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற எப்படியான திட்டம் வைத்திருக்கிறார். தொடர்ந்து உங்களோட திட்டம் பேசிட்டு இருக்கோம். நீங்க பார்த்த இந்த வீடியோ போலதான் தேவன் எலியாவை எடுத்துக்கொண்டார். அதே யோர்தான் நதியிலே எலிசாவை தேர்ந்தெடுத்தார். ஆம், அந்த நேரம் வரை எலிசா வெறும் ஒரு வேலைக்காரனாக தான் இந்த பார்க்கப்பட்டார். அந்த நேரம் வரை எலிசா வெறும் எலியாவோடு இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை போல்தான் எல்லோராலும் பார்க்கப்பட்டார். ஆனால் எப்பொழுது அங்கு யோர்தான் நதியிலே தேவன் அவரை தேர்ந்தெடுத்ததை காண்பித்தாரோ, எலியாவை எடுத்துக்கொண்டு எலிசாவை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று வழியை இந்த உண்டு பண்ணினாரோ, அந்த நேரம் எலிசாவுடைய முழு வாழ்க்கை வரலாறு மாறியது. தேவனாலே மிக பலனாய் பயன்படுத்தப்பட்டார். தேவன் இப்படியாத உங்க வாழ்க்கை இந்த மாற்ற விரும்புகிறார். இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்ச்சியிலே நீங்கள் யாரெல்லாம் எங்களோடு கூட இந்த இணைகிறவராய் உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய வல்லமையான கரத்தின் பலனில் பதிலை பார்க்க தீர்மானம் உள்ளவராய் இருக்கிறீர்களோ, குறிப்பாகவும் மனம் திரும்புதலோடு இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம்,
இந்த தவறு, இந்த அழுக்கு, இந்த உலக ரீதியான வழி எனக்கு வேண்டாம். தேவன் வைத்திருக்கிற வழியிலே நான் நகர விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க இப்படி கேட்கலாம், பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுறீங்க தேவனுடைய வழி, தேவனுடைய வழி. நான் எப்படி தேவனுடைய வழியை தெரிந்து கொள்வது? எப்படி நான் தேவனுடைய விருப்பமானதை செய்வது? நீங்கள் உங்களுடைய சொந்த இருதயத்தின் விருப்பத்தை மறுதலித்து தேவன் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகும் பொழுது, என்னுடைய விருப்பமானதுன்னு நான் விரும்புகிற அல்லது நான் நினைக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது. ஆனா தேவனுடைய விருப்பமானதுன்னு என் விருப்பத்திற்கு ஒருவேளை நேர் எதிரான விருப்பமாய் கூட இருக்கலாம். நீங்க அந்த விருப்பத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களா? உதாரணத்துக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தின் அடையாளமானது என் பாவ வாழ்க்கையை விட்டு தேவனோடு புது வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்பது. எத்தனை மக்கள் அவங்க இப்படியா கூட சொல்றாங்க, நான் தண்ணீரிலே ஞானஸ்தானம் பெற்றேன், ஆனா இன்னும் அதே பழைய வாழ்க்கை வாழ்கிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. இன்னும் அதே பாவங்களிலே தவறுகளிலே தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. நீங்க இந்த இடத்துல உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா? நீங்க தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தவரா இந்த இடத்துல இருப்பீங்க, அந்த ஞானஸ்தானம் உண்மையாக உங்களுக்கு உதவியானதை செய்திருக்கிறதா என்று சோதிக்க விரும்புறீங்கன்னா இந்த வார்த்தையானது இந்த இடத்துல கவனிங்க. உங்களோட நான் பேச போகிற இந்த வார்த்தை உங்களுக்கான மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும். தேவன் எந்த மாற்றத்தை அல்லது எந்த செயலை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று நீங்க புரிந்து கொள்ளும்படியாக இங்கு 1 யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நான் தேவனுக்கு என் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறேன் என்று சொல்லியும், இன்னொரு வார்த்தையிலே தேவனை இதோ என் வாழ்க்கையை அவங்க கிட்ட கொடுக்கிறேன், தண்ணீர் ஞானஸ்தானத்து மூலம் நான் ஆலயத்துக்கு இந்த இடத்துல வரேன், உங்களுடைய வார்த்தையை கேட்கிறேன், உங்களுடைய வழிகளுக்கு கீழ்ப்படுகிறேன், அப்படியாக நீங்க சொல்லியும், தொடர்ந்து கவனிங்க, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவராய் இருப்போம். நான் தேவனோடு கூட இருக்கு, ஆனா ஒளியில் இல்லை, இருளில் நடக்கிறேன். இன்னொரு வார்த்தையிலே பொய் சொல்கிறவனா இருக்கிற, பாவம் செய்கிறவனா இருக்க, தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்களை செய்கிறவனா இருக்க, தவறுகளிலே இந்த ஈடுபடுகிறவனாய், இருதயத்திலே வெறுப்புணர்ச்சிகள், மன்னிக்க முடியாத எண்ணங்களை சுமக்கிறவனாய் பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை தேவனுக்கு சொந்தமானதா? அப்ப நான் விரும்புகிறத செய்யறேனா அல்லது என் வாழ்க்கையை தேவன் கையில கொடுத்து அவர் விரும்புகிறதை செய்கிறதாய் நான் வாழ்கிறேனோ? சோதிங்க. நீங்க தேவனுக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துறேன்னு சொன்ன பிற்பாடு புரிந்து கொள்ளுங்கள், அது இனி உங்க வாழ்க்கை கிடையாது, அது தேவனுடைய வாழ்க்கை. தேவனுடைய கைகளில் ஒப்படைத்த உங்கள் வாழ்க்கையை அவர் எப்படி வலைக்கு உருவாக்க விரும்புகிறாரோ நீங்கள் அனுமதித்தால் இந்த இருள் உங்க வாழ்க்கை விட்டு நீங்கும். தேவனுடைய ஒளியில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்கள். தொடர்ந்து கவனிங்க, இந்த வசனம் சொல்கிறது, அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தொடர்ந்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதான் இயேசு உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறார். உங்களுடைய பாவங்களை விலக்கி, உங்களுடைய தவறுகளை விலக்கி, உங்களுடைய அழுக்கான வாழ்க்கையை விலக்கி உங்களுக்கு புது வாழ்க்கை இந்த இடத்துல கொடுக்க. ஆனா அந்த புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க பாவங்களை கைவிட நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய அழுக்கான யோசனைகள், திட்டங்களை விட்டு விலக நீங்க தயாரா இருக்கீங்களா? மக்களை, நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியை மிக தெளிவா நீங்க பார்க்க முடியும். இந்த நபர் தேவனுடைய ஊழியக்காரராக ஊழியம் செய்கிறவராய் இருந்தார். ஆனா எப்படி ஊழியம் செய்கிறவராய் இருந்தும் தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பங்களை புறக்கணிக்கிறவராய் இந்த மாறினார். தேவனுக்கு நேரம் கூட கொடுக்க முடியாதபடி. ஏன்னா பல மக்கள் இந்த நாள் இந்த தவறு செய்றீங்க. உங்களுடைய வேலையை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்க வாழ்க்கையினுடைய பல அலுவலான காரியங்களை தேவனை விட மேலானதா வைக்கிறீங்க. இந்த நபர் இந்த இடத்துல சொல்றது போல, இல்ல என்னுடைய வேலையினால நான் இந்த இடத்துல ஆலயத்தை நீ போக முடியல, என்னுடைய வேலையினால இதை என்னால் செய்ய முடியல. ஒரு ஊழியக்காரராய் இருந்தும், ஒரு ஊழியக்காரராய் ஊழியம் செய்கிறவராய் இந்த இடத்துல இருந்தும் இவர் தேவனுக்கு எப்படியான காரணங்களை இந்த இடத்துல கொடுத்தார், இவர் எப்படியாக தேவனுடைய வழிகளை அசட்டை செய்தார். நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள கவனமா இதை சாட்சி பாருங்க. ஒருவேளை இது உங்க பலருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், ஆசைதான் நடக்குது, நானும் அப்படியான ஒருவனாய் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்தே தயாரா இருக்கார். ஆனா உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவன் மாற்றத்தை கொடுக்க தயாரா இருக்கா? ஆனா அந்த மாற்றமானது உங்க வாழ்க்கை மீது தேவன் விரும்புகிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை, நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே தேவன் உங்க வாழ்க்கையில வேலை செய்கிறவரா இருக்கார். என தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சுயமாய் தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு அனுமதி கொடு. இந்த சாட்சி
மிக தெளிவா இந்த இடத்துல கவனி. இந்த சாட்சி பிற்பாடு தேவன் உங்களோடு என்ன பேசுகிறார், நீங்க ஏன் உங்க பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆதாரமாய் இந்த சாட்சி உங்களுக்கான வழிகளை திறக்கட்டும். சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளரா இருந்தோம். அந்த நேரத்துல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்ல. ஏன்னா நாங்க பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசம் அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத் துறையில வேலை செய்யணும்னு நினைச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்சேன் இது மூலமா என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனா அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி, உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பே, இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். பாரு, இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படல இத செய்யறதுக்கு. ஆனா இத நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம். ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட, அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்த நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்த எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு. அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நெனச்சேன். எனக்கு அந்த பணம் தேவை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நெனச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நெனச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது, அல்லது அவர் அமைதியா இருக்கும் போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர்கள் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகம்மானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நினைச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போலதான் இருந்தார். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க, எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்க உதவிக்காக கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு வயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன்.
நான் அந்த கம்பியை தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேல இருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரலை எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்கு அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல ஏறின சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்தை பிடித்து என்னை மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அத நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்லப் போறேன். பிசாசு தான் என்ன கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்ப தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்ப நான் தவற விட்டுட்டேன். நான் எத போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்ப கொடுத்துச்சு. நான் கண்ண விழிச்சு பார்க்கும்போது, நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கார். இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்ப நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு, இயேசு எனக்காக அவருடைய ஜீவன குடுத்திருக்காரு. அவருடைய ஜீவன குடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்ன காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இததான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போமாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா, நான் உனக்கு தரேன் ஞானஸ்நானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு. அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த,
தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாஸ்டர் பேசலாம். ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்துல நண்பர்கள், நீங்க ஒதுக்கி விடும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம். நிறைய பேருக்கு வராம போற மாதிரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேனா நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. நல்லது மக்களே, இந்த நபர் செய்த தவறு எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல செய்கிறவரா இந்த இடத்துல பார்த்தீங்க? இது உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, ஆனா தேவன் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். இந்த நபருக்கு உதவி செய்த அதே வழியில் தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய, இந்த நபருடைய வாழ்க்கையை மாற்றி அதே வழியில் ஏன் இன்னும் விசேஷமாய் கூட தேவன் உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற தேவனுக்கு அனுமதி கொடுங்க. பாஸ்டர், நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய தவறு எங்கு. என இந்த நபர் தன்னுடைய சொந்த பலத்தினாலே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைத்தார். ஒரு ஊழியக்காரராக இருந்தும் கூட இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உங்களை தேவனுடையவரா சொல்லிக்கிறீங்க, தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவரா சொல்றீங்க, தேவனுடைய கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்தவரா சொல்றீங்க. ஆனா இன்னும் தேவன் சொல்ற சத்தத்திற்கு, தேவன் கொடுக்கிற வழிக்கு கீழ்ப்படியாதவராய் இருக்கிறத நீங்க இந்த செஞ்சிட்டு இருக்கீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆனா அந்த உதவி உங்களுடைய விருப்பத்தினால் மட்டுமே உங்களுக்கான பலனை கொண்டு வர முடியும். இந்த தம்பதியர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவனுக்கு நன்றி. இவர் மரிக்க இந்த இடத்துல அனுமதிக்கல, ஆனா இவர் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்பை பற்றி கொண்டார். உங்களுக்கான இறுதி வாய்ப்பா கூட இந்த வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு இது நிஜம். உங்களுக்கான கடைசி வாய்ப்பா கூட இந்த வாய்ப்பு இருக்கலாம். நீங்க பயன்படுத்துவீங்கன்னா, நீங்க கடினங்களை கடந்து போய் தான் மாறணுங்கிறது இல்லை. அதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எனவே இந்த விசுவாசத்தில் என்னோட இணைய தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த ஆவியிலே அவரை நோக்கி உதவியானதை இதில் கேட்கலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த சாட்சியில் இந்த மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது தேவனை பிரியப்படுத்துகிறதா இல்லையா என்ற பக்குவத்திற்கு வருவார்களானா இந்த இவர்களுக்கான புரிந்து கொள்ளுதலோடு நீர் வழியை காண்பி. எது உம்மை பிரியப்படுத்துகிறது, எது உம்மை பிரியப்படுத்தும், எது இவர்களது வாழ்க்கை நடத்தும் என்கிற குணங்களை இவர் புரிந்து கொள்ள இவருடைய வாழ்க்கையானதை கைகளில் வைக்கிறேன். தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, தேவனை மாற்றமானது இந்த நபர் மீது இந்த வருவதற்காக கதவுகளை திறப்பிறார், உதவியை தருவீராக. இந்த தோல்விகள், அவமானங்கள், பலகீனங்கள், கடினங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இவர் வாழ்க்கை விடுதலை செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறேன். அதே போல் இவர் பாவத்திலிருந்தும் இவர் விடுதலை செய்யும். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வெறும் ஒரு விண்ணப்பத்தை உம்மிடத்தில் கொண்டு வருகிற நிகழ்ச்சி அல்ல. தன்னுடைய பாவங்கள், தவறுகள், அழுக்குகள், துன்மார்க்கங்கள் எல்லாவற்றையும் இந்த விட்டு உம்மோடு கூட தன் பரிசுத்தத்தை வீட்டில் வாழ தேர்ந்தெடுத்து உம்முடைய கைகளில் 100% அர்ப்பணிப்பதற்கான நிகழ்வு. இந்த விசுவாசத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைகிறார்களோ இந்த மக்களிடத்தில் நீர் பேசின செயலை செய்யும்படி இந்த இவர்கள் தியாகத்திற்கு கீழ்ப்படிய முடியாது, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாது, உம்முடைய விருப்பத்தை செய்ய முடியாது, பலனாய் இவர்களை வழி நடத்துகிறார்கள். இந்த மக்களுக்கு உதவி செய்யும். தேவன் பழைய வாழ்க்கையானது நீங்கி புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இவரை என்னுடைய வாழ்க்கையின் வழிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இடத்தில் இருக்கட்டும். அவருடைய திட்டமும் அவருடைய வழிகளும் உங்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்படட்டும். அவர் என்றென்றைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வாக்களித்து அதி அற்புதமான காரியங்கள் செய்ய. எனவே நாளை காலை 9:30 மணிக்குடன் நீங்க எங்களோட இந்த இணையலாம். இந்த நிகழ்ச்சி குறித்து இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள
நீங்க எப்படி இந்த விசுவாசத்திலே தேவன் பீடத்தை ஏற முடியும்? பீடத்திலே தேவன் உங்களிடத்துல கேட்பதை நீங்க எப்படி அதற்கு அர்ப்பணிக்க முடியும்? தேவன் உங்களுக்கான வழியில், உங்களுக்கான பலனை, உங்களுக்காக அவருடைய விருப்பத்தையும் காண்பிப்படி மக்களை நான் மீண்டும் விதத்துல உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த விசுவாசம் உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை விலக்கி புது வாழ்க்கைக்கு, தேவன் வாக்களித்த இந்த புத்தம் புதிய வாழ்க்கைக்கும் உங்களை நடத்துவதற்கான வாய்ப்பு. தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நாளை காலை 9:30 மணிக்கு எந்த யூனிவர்சல் ஆலையின் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அருகில் இருந்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்க எங்களுடைய இடத்துல இணைய உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயராலே. இறந்தா எல்லாம் முடிஞ்சது. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்திலேயே பேசப்படுகிற ரொம்ப போலியான ஒரு செய்தி இதுதான். பரிசுத்த வார்த்தை தெளிவா சொல்லப்படுது நமக்கு. இது அநேக முறை நமக்கு தெளிவா நிச்சயமா காண்பிக்கப்படுது. ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. இந்த நேரத்துல தான் சரியா ஒரு ஆத்துமா ஒருத்தருடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுது. ஒருவேளை அந்த நபர் தேவனை விட்டு தூரமா வாழ தீர்மானிச்சா, ரட்சிப்பை இழந்து போனா, அவர் நிச்சயமா தேவனோடு சேர்ந்து இருப்பதில்லை. தேவனோடு சேர்ந்து அவர் வாழ முடியாது. அவர் வாழ்கிற இடம் வலி நிறைந்த, ஓய்வு இல்லாத ஒரு மரணம். இந்த உலகத்துல இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு ஓய்வு நேரத்தை கண்டிப்பா பெறுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வயது உள்ளவங்களா இருந்தாலும் சில நேரத்துல சில பேர் ஓய்வை வேறு விதத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆத்துமாவுடைய வலி கொஞ்சமா குறைக்கப்படுது. ஆனா உண்மையில எல்லோருமே தேடுற ஒரு விஷயம் ஓய்வு. ஆனா எதுவுமே ஆத்துமாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுமையை நிரப்பாது. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்றாங்களோ அவங்க வலியை, அழுகிய மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் கூட இருக்காது ஓய்வை பெற. எல்லோருமே தவிப்போட, கவலையோட, அக்கினியை தாங்கி கொண்டு அழுது கொண்டிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா இழப்பதும் இல்லை, ஒரு நேரம் கூட ஓய்வும் இல்லை. அவங்க இறக்க நினைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. உண்மையான ஓய்வு வெறும் தரப்படும் நித்தியகால ஜீவனை அந்த நபர் அடையும் போது, யாரெல்லாம் ரட்சிப்பினுடைய பரிசை ஏற்றுக்கொள்றாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவர்கள் நித்திய கால ஓய்வை பெறுவாங்க. ஆனா யாரு இந்த வாய்ப்பை தவற விடுறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அவங்க நித்திய கால தவிப்பை பெற்றுக்கொள்வாங்க. நிம்மதி இல்லாம ரட்சிப்பை இழந்தா அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிக மோசமான ஒரு நிலைமை, அக்கினி ஜுவாலையில். ஓய்வு எடுக்காதீங்க. உங்களுடைய ஆத்துமா சரியான இடத்திற்கு இல்லாத வரையும் நீங்க ஓய்வை எடுக்கக்கூடாது. வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. உங்கள் கண்கள் மூடப்பட்டால் வாய்ப்பு போய்விடும். அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும்.